இந்த காலேஜுக்கு வரும்போது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளில் தான் வந்தேன். பிகாஸ் எனக்கு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்றது என்னோட எய்ம். பட் மை டேடி ஓன்ட் அலோ. சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றத நான் சூஸ் பண்ணி எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணி நாங்கள் வந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒரு ஹோப்லெஸ். பட் என்னோடய ஸ்டாஃப்ஸ் என் பின்னாடி எப்போவுமே நின்னாங்க. மார்னிங் வந்துட்டு நம்மளுடைய கெஸ்ட்டு சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி எனக்கு 4 பேருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்னோடய ஸ்டாஃப்ஸ் தான் கூட வந்துட்டு நிற்பாங்க. அப்படி எனக்கு ஸ்டாஃப்ஸ் உறுதுணையாக இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பிரியா, அர்ஜுன், மது எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அலுமினி அப்படின்னு வரும்போது வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணோம். இங்கேருந்து எல்லாருமே ஒரு 2 o'clock கிளம்பி ஹாஸ்டலில் வந்துட்டு மீட் பண்ணி அட்டன் பண்ண போகும்போது எஸ்ஆர்எம் அங்கே போன உடனே அப்படி பல்காக எஸ்ஆர்எம் டிஆர்பி அப்படி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 2 மெம்பர்ஸை மட்டும்தான் உள்ளே அனுப்பிட்டு விட்டுருவாங்க. கேட்டால் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அர்ஜுன் வந்துட்டு நிறையா கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணான். ஸோ வி கெட் மோட்டிவேட்டாக இருக்கும். அர்ஜுன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்னா என்னோட சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளேஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ நானுமே ஒரு 3 கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆனேன். பிளேஸ்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பட் வி டிடன்ட் கட் இன் டைம். டைமிங் மேனேஜ் பண்ண முடியல. ஒன்று ப்ளேஸ் ஆன கம்பெனி வேறு இடத்துல இருந்தது, எங்கேயுமே போக முடியல. அதே சமயம் இப்போ ஒரு இடத்துல நின்று பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபும் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும், ப்ரைவேட் ஜாப்பையும் நம்ம விட முடியாது. ப்ரைவேட் ஜாப்பில் இருந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் டைமும் கிடைக்கல. அப்போது பார்ட்டாக பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட். அப்பார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த மாதிரி செக்டார் ப்ரைவேட் செக்டாரில் போகணும் அப்படின்னா ப்ரைவேட் செக்டாருக்கு யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார். இப்போது என்னோடய சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேடு, ஸ்கெட்சப்பு, இந்த மாதிரி லூமியான்ஸ் இது எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்கேயும் போய் எனக்கு அந்த இது ப்ளேஸ் ஆனேனான்னு கேட்டால் அந்த ஸ்ட்ரகிள்ஸில் நான் அதுலேயுமே ப்ளேஸ் ஆகலை. கவர்மெண்ட் ஜாபில் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணோம் அப்படின்னா எத்திக்ஸில் ஃபெயில்ஸ் ஆனேன். நிறையா எனக்கு அட்டெம்ப்ட் இப்போ போணுச்சே தவிர நான் அதில் பாஸ் ஆகலை. அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கூட மோட்டிவாக இருந்தாங்க. So finally I got placed in ISRO. Now I am ISRO apprentice training முடிச்சு இப்போ நான் வந்து கிராஜுவேட்டடாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மென்டாருக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும்.